வணக்கம். எனக்கு கிடைத்த ஒரு புதிய செய்தியும் நானே தவறாக அப்படி பேசிவிட்டேனே என்ற வருத்தமும் கலந்து புதிய செய்தியை நாமதமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தலைவர் கலைஞரை கொண்டாடம் பிறகு ஐயா பெரியார் அவர்களை மிக கடுமையாகவும் பேசிய போது மிக வருத்தப்பட்டவர்களில் கோபப்பட்டவர்களில் நானும். ஆகையினால்தான் நாங்கள் திராவிட இயக்க தமிழர்களின் சார்பில் கண்டனம் கூட்டத்தையே நடத்தினோம். இப்போது எனக்கு தெரிய வருகிற செய்திகள் அவர் மீது ஒரு பதிவை ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் மீது அவ்வளவு கோபப்படுத்தோமே என்று நினைக்க தோன்றுகிறது. அவருக்கு பெரியார் மீது எந்த கோபமும் திரும்ப திரும்ப அவர் கடுமையாக பேசுவதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது என்பதை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பாலியல் குற்றங்களுக்கு மிக கடுமையான தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டது. அவர் மீது விஜயலட்சுமி என்ற ஒரு பெண் தொடர்ந்து பல புகார்களை கொடுத்திருக்கிறார். அது அவருக்கு நெருக்கடியாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தார். எனவே பாலியல் சட்டங்கள் கடுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விஜயலட்சுமியினுடைய அந்த புகார்களும் ஒருங்கிணைந்து, அது மட்டுமல்லாமல் அவருடைய ஐடி விதியிலே இருக்கிற ஒருவர் அண்ணா பல்கலைக்கழகத்திலே அந்த பாலியல் குற்றத்திலும் அவருக்கு தொடர்பு இருப்பதாக சைதாப்பேட்டை பக்கத்திலேயே ஒரு நண்பர் சொன்னார். இப்படிப்பட்ட நெருக்கடியில் அவர் வேறு திசை திருப்புவதற்காக வேறு வழியில்லாமல் பெரியார் பற்றி பேசியிருக்கிறார். ஒரு விதத்தில் அது தந்திரமும் புத்திசாலித்தனமும் நிறைந்தது. எனவே அவருடைய பாலியல் குற்றத்தை பற்றி பேசாமல் எல்லோரும் பெரியாரை பற்றி பேசியதற்கு விடை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு உண்மையிலேயே பெரியார் மீது எந்த கோபமும் இல்லை என்று தெரிந்த பிறகு நான் அதற்கு மறுப்பு சொல்லிக் கொண்டிருந்த அர்த்தமில்லை. அவர் மீது ஒரு பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை விஜயலட்சுமிக்கும் அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றால் அதை அவர் வெளிப்படுத்தினார். அவருக்கு இந்த மன உளைச்சல் குறையும். பல இடங்களில் சீமான் பேசலாம், என் மீது கை வச்சுப்பார், வழக்கு போட்டுப்பார் என்று. ஆனால் அப்படி ஒரு இடத்தில் கூட விஜயலட்சுமி அந்த புகாரி மீது வழக்கு கொடுத்துப்பார் என்று அவர் சொல்லவே இல்லை. அதிலே அவர் கவனமாக இருக்கிறார். இப்போது கூட நான் அரசாங்க நண்பர்களுக்கு நேர்ந்து போராட்டம் நண்பர்களுக்கெல்லாம் வேண்டுகோள், தயவு செய்து பெரியாரை பற்றி தவறாக பேசியதற்காக அவரை கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளார். அது அவர் தப்பிப்பதற்கு தான் உதவும். அவருக்கு மறைமுகமான உதவி. அவர் அதைத்தான் விரும்புகிறார். அப்படி கைது செய்தால் தனக்கான இந்த பாலியல் குற்ற வழக்கிலிருந்து தப்பித்து வெறும் பெரியாரை பற்றி பேசியதற்காக எந்த அரசியல் வழக்காக மாறும் என்று நினைக்கிறார். எனவே என் மேல் அரசு பேச வேண்டாம். பெரியாரை குறித்து 100 ஆண்டாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மலை மீது எரியப்படுகிற கல் அந்த மலையை செய்து விடாது. நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நான் கூட கோவப்பட்டு பேசுகிறேன், தவறு என்று உணர்கிறேன். அவர் அந்த பாலியல் குற்றங்களிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கிறார். அது நீதிமன்றத்தில் அவர் குற்றமற்றவர் என்று நிரூபித்து வெளிவரட்டும். இப்போது தைரியமாக அவர் சொல்ல வேண்டும். அந்த விஜயலட்சுமி கொடுத்த அந்த புகாரில் இதனை கைது செய்து பார் என்று அவர் சொன்னால் அவர் துணிச்சலை பாராட்டுவார். ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறார், அவருக்கு பயம் என்பது அவருடைய பரம்பரையிலேயே கிடையாது என்று சொல்லியிருக்கிறார். எனவே அதை சொல்ல வேண்டும். அதே மாதிரி காலை முகநூலில் வந்திருக்கிற செய்தியை பத்திரிகையாளர்களும் பார்த்து பேசி உண்மையாக அதிர்ச்சியாக இருந்தது என்று சொல்ல வேண்டும். நம்முடைய தஞ்சை மணியாசன், அதான் சீமானுடைய பேராசான் இருக்கிறார். அவர் 2002ஆம் ஆண்டு தஞ்சை பேருந்து நிலையத்தில் ஒரு பெண்ணிடம் பாலியல் செயல்கள் செய்ததற்காக அந்த பேருந்து நிலையத்திலேயே தாக்கப்பட்டார் என்கிற செய்தி வந்திருக்கிறது. நான் மணியரசனை மிகவும் மதிப்பவர். அந்த செய்தி உண்மையாக இருக்காது, அது வெறும் அவதூறு தான் கருதுகிறேன். ஆனால் இவர்கள் யாரோ பற்றி அவதூறு கிடப்ப எங்கு பார்த்தாலும் அவதூறுகளே அரசியல் என்ற நிலைக்கு வந்துவிட்டது என்பது வருத்தமாக இருக்கிறது. மணியரசன் அப்படிப்பட்டவர் இல்லை. 2002 வரை இருக்கிற ஒரு வேளை தவறு இருந்தால் அதற்கான நடவடிக்கையும் எடுத்துத்தான் தீர வேண்டும். இருக்காது என்று நம்புகிறேன். எனவே இது போன்ற பாலியல் சிக்கல்கள் மறைந்து கொண்டிருக்கிற அரசியல் அரங்கில்
நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய நேரம், பெரியார் பற்றி இவர்கள் பேசியதை பற்றி நாம் இனி பேச வேண்டியதும் கவலைப்பட வேண்டியதும் இல்லை என்று கருதுகிறேன். நீதிபதி சந்துரு அவர்களின் அறிக்கையின் அடிப்படையில் அப்படி கைதிகளை காட்டிக் கொள்வது என்பது பல்வேறு விதமான சிக்கல்களுக்கு வழிவகுக்கிறது என்ற இந்த அறிக்கை சரியானது. அதை சட்டத்தால் மட்டும் உடனடியாக நடைமுறைப்படுத்த முடியாது. எப்போதும் சமூக சிக்கல்களுக்கு சட்டம் மட்டுமே தீர்வளிக்காது. சட்டம் வேண்டும், சமூக விழிப்புணர்வையும் உருவாக்க வேண்டும். சமூக நீதி கண்காணிப்பு குழு அந்த விழிப்புணர்வை உருவாக்குவதற்கு கண்டிப்பாக பாடுபடும். அது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட செயல்களை மெல்ல மெல்ல புரிய வைத்து அகற்ற வேண்டும் என்பது மிக நியாயமான. சீமானோடு சேர்ந்து பாஜகவும் ஒரே ஏற்பாட்டில் பெரியார் விவகாரத்தில் பயணிக்கிறது. அதை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய பேசிய கருத்துக்கு முழு ஆதரவான கருத்துக்களை பிஜேபியும் எடுத்திருக்கு. ஆமாம், பாஜக எப்போதும் பெரியாரை எதிர்க்கிறார்கள். அதில் அவர்களுக்கு ஒரு நேர்மையான எதிரி, அதில் எனக்கு ஒன்றும் மாற்று. பாஜக பெரியாரை எதிர்ப்பது கொள்கை அடிப்படையிலான, சித்தாந்த அடிப்படையிலான போராட்டம். வர்ணாசிரமம் கூடாது என்று நாம் சொல்லுகிறோம், வர்ணாசிரமம் வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறோம். பிறப்பின் அடிப்படையில் யார் ஒருவனும் உயர்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை. பிறப்புக்கும் எல்லா உயர்த்தும் என்பது திராவிட சித்தாந்தம். பிறப்பு தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது என்பது RSS சித்தாந்தம். எனவே பாரதிய ஜனதாவிற்குமான மோதல் என்பது கொள்கை மோதல். சீமான் பாவம் பலியாக்கப்பட்டிருக்கிறார் என்பது இப்போதுதான் தெரிகிறது. இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிந்த பிறகு அந்த பாலியல் குற்றச்சாட்டில் அவர் மீது வழக்குகள் வரக்கூடும் என்று பேசிக் கொள்கிறார். எனக்கு தெரியாது, இருக்குமானால் அதற்கு பயந்துதான் அவர் பேசுகிறார். எனவே பிஜேபியும் சீமானையும் நாம் இந்த கோட்டில் சேர்த்து பார்க்க வேண்டியது. பிஜேபி சீமானை பயன்படுத்திக் கொள்ளுகிறது, சீமான் தப்பித்துக் கொள்வதற்கு இது ஒரு வழியாக இருக்கும் என்று கருதுகிறார் என்பது இப்போது தெரியும். சார், இதற்கு முன்பு பெரியாரியவாதிகளாக இருந்தாலும் சமூக ஆதாரமற்ற அவதூறு என்பதற்காக அவர்கள் முற்றுகையிட்டதே ஆதாரத்தை கொடுங்கள் என்று கேட்டோம். வேறு ஒன்றும் எந்த விதமான வன்முறையிலும் அவர்கள் ஈடுபடவில்லை. ஆதாரத்தை கொடுங்கள். சீமான் தான் அவருடைய வீட்டில் 500 பேர் கூட்டுக்கட்டைகளோடு நின்று கொண்டிருந்தது சீமானுடைய தப்பி தங்கைகள். நீங்கள் அங்கீகாரத்தையும் கொடுத்து வன்முறையை தயார் செய்தது சீமான் தான், அது கண்டிக்கத்தக்கது. அங்கே வந்த நண்பர்கள் ஆதாரம் கேட்டுத்தான். விமர்சனம் என்னன்னா, அவங்க சீமானுடைய வீட்டை முற்றுகையிட போறவங்க அந்த மற்ற சமூக அநீதிகளுக்கு எதிராக போராட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து அவங்க மேல வைக்கப்பட்டது. ஒவ்வொன்றாக போராடும். இப்போ சீமானிலிருந்து அதை தொடக்கம் என்று அவர்கள் கருதி இந்த 4 வருட காலமாக எதுவுமே போராடலை. அதாவது சமூக அநீதிகள் என்பது வேறு, பெரியார் மீது அவதூறு சொன்னது என்பது வேறு. அந்த கோபத்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையாக சீமான் அவதூறு சொன்னதே உள்நோக்கத்தோடு வேறு காரணத்துக்காக என்பது இப்போது என்னை போன்றவர்கள் கருதுவதால் அன்றைக்கு நேற்றைக்கு முற்றுகையிட வந்தவர்கள் அந்த நோக்கத்தோடு வந்தார்கள். சீமான் வேறு நோக்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அதை நீதிமன்றமும் சட்டமும் தீர்மானிக்கும். இதுவரை பாஜக பெரியார் பேச்சை வந்து அவர் பேசியதான் நாங்கள் பேசணும் ஆந்தோலன் கட்சியின் தொண்டர்கள் பாவம், அவர்கள் மீது எந்த வருத்தமும் அதை உண்மை என்று நம்புகிறார்கள். நாளைக்கு ஆயிரக்கணக்கானவர்கள் திமுகவில் சேர்வதாக இப்போதுதான் அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. எனவே அந்த தம்பிகளை பற்றி எனக்கு சிக்கல் எதுவும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி வந்து முழுக்க சீமானை பயன்படுத்திக் கொள்ள முடியுமா? தங்களினுடைய சித்தாந்தத்துக்கு யாரோ ஒருவர் கிடைத்திருக்கிறார் என்று பாஜகவின் நோக்கம் வேறு, சீமானின் நோக்கம் வேறு. பாஜக அவரை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறது. சீமான் இந்த விஜயலட்சுமியிடம் வந்து தப்பிப்பதற்காக பெரியாரை நீங்க எப்படி விஜயலட்சுமியும் சீமானையும் ஒப்பிட்டு பேசுறீங்களோ அதே போல பிரான்ஸ் தமிழச்சி உங்க மேல நிறைய சொன்னால் நான் பதில் சொல்றேன். இல்ல அவங்களே பிரான்ஸ் தமிழச்சி அவர் பாதிக்கப்பட்டாரா? யாரு? ஆமா, அவங்க உங்க மேல அவர் என்ன சொல்லவில்லை. யாரோ பாதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லுகிறார். பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க, உங்க பெரிய விஜயலட்சுமி என் பெயரை என்னால் பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்கிறார். பாதிக்கப்பட்ட பெண்கள் பேசுறார். விஜயலட்சுமி பாதிக்கப்பட்ட பெண். அவரு அப்படி விஜயலட்சுமி யாரையோ சொல்லவில்லை, நான் பாதிக்கப்பட்டோம் என்றுதான் சொல்லுகிறார். பாதிக்கப்பட்டவர்கள் பேச அதை நீதிமன்றத்தில் நான் இப்போது சொல்லுகிறேன். என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று இந்த பண்ணாலும் சொன்னால் நீதிமன்றத்தால் வழக்கு போடணும். சீமானும் அப்படி சொன்னால் நல்ல. சீமான் விஜயலட்சுமியின் வழக்கை நான் சந்திக்கிறேன் என்று சொன்னால் சீமானின் வீரத்தை நானும் சேர்ந்து கொண்டார். சீமான் வந்து தரங்கள் தவறான
அந்த விடுதலை அவர்கள் சொல்லுகிற அந்த தேதியையும் எடுத்து அப்படியே வெளியிட்டார்கள். அந்த விடுதலையில் 1953 அப்படி ஒரு சொல் கூட இல்லை. அதனை முழுமையாக அண்ணன் குளத்தூர் முனி அவர்கள் அந்த பத்திரிகையே எடுத்து வெளியிட்டிருக்கிறார். அதற்கும் அவர்கள் சொன்னதற்கு எந்த தொடர்பும் விஜயலட்சுமி சார் கொஞ்ச நாள் பேசுவாங்க, அப்புறம் மீடியாவில் இருக்க மாட்டாங்க, லைஃப் ரைட் இப்போ அவங்க நான் பேசி தீர்த்துக்கிட்டோம், கர்நாடகா போயிட்டோங்கிற சூழலை இப்போ மீண்டுமாக ஒரு பிரச்சனையை தொடர்ந்து பேசியிருக்கிறதுனால அவங்கள லைஃப் ரைட்டு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் நடக்குதா சீமானுக்கு எதிராக? இல்லை, அவங்க மீண்டும் பேசுகிறார்கள். 50,000 ரூபா கொடுத்ததா சொல்கிறாங்க. அந்த கணக்கெல்லாம் நீதிமன்றம் பார்க்கணும். இல்லை, எதுக்கு 50,000 ரூபா கொடுத்தாங்க எல்லாம் பார்க்கணும். ஏன்னா நான் விஜயலட்சுமியை ஆதரிக்கவில்லை. விஜயலட்சுமி சொல்வது சரிதானா என்று நீதிமன்றம் பார்க்கட்டும். விஜயலட்சுமி மீது வழக்கு போடட்டும் என்று சீமானும் ஒரு சவால் விட்டால் நன்றாக. சம காலத்தில் திராவிடத்தினுடைய சித்தாந்தத்தை அழித்தொழிக்க வேண்டிய காலம் வந்து இல்லை, அதெல்லாம் அவருக்கு நோக்கம் இல்லை. சும்மா பாவம் அவரை போய் அந்த படியெல்லாம் அவ்வளவு பெரிய சுமையெல்லாம் அவர் மீது வைக்காதீங்க. அவர் இதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக அதை நான் திராவிடத்தை எதிர்க்கிறேங்கிறார். திராவிடத்தை 100 வருஷமா எதிர்க்கிறேன். திராவிடம் அப்படியே தான் எதிர்த்தவன்லாங்க. நீங்க எதிர்த்த யாராவது சுதந்திரா கட்சியில ராஜாஜி சொன்னார், அவ்வளவு பெரிய தலைவர் நான் இல்லைன்னு சொல்றேன். என் முதல் எதிரிகள்னாரு அரக்காணம். மாப்போசி திராவிட இயக்க எதிர்ப்பு மாநாட்டை 1950 அக்டோபர் நவம்பர்லேருந்து 51 நவம்பர் வரைக்கும் ஓராண்டு நடத்தினாரு. மாப்போசியை காணும். தமிழ் தேசிய நாம் தமிழர் கட்சியினுடைய தொடர்ச்சி முடிஞ்சா சில்பா ஆதித்தனார் திமுகவில் சேர்ந்தார். ஈவேக்கு சம்பத் தெரிஞ்சு போனார். திராவிடத்தை எதிர்த்தார். இன்றைக்கு அவர் இடத்துல இல்லை. 95 ஒரு புத்தகம் எழுதினார், இல்லை. மணியரசன் தொடர்ந்து பேசுகிறார். இப்போ அவர் மீது தஞ்சாவூரில் இந்த பாலியல் குற்றச்சாட்டு வேற வந்து தொலையுது. தெரியல. ஏன்னா திராவிடத்தை எதிர்த்து இதுவரைக்கும் திராவிடம் கொஞ்சம் கூட எந்த இடத்திலும் சிறைப்படும். எனவே கவலைப்படும். இந்த விவகாரத்தில் விஜய் தான் மிக முக்கியமான காரணம். பெரியாரை பற்றி பேசுவதற்கு விஜய் தான் காரணம்னு சொல்லியிருந்தார். அதே வேளையில் ஆனால் பெரியார் குறித்து இவ்வளவு விமர்சனங்கள் போகும்போது தாவேகா தலைவர் விஜய் அது குறித்து எந்த கருத்தையும் இதுவரை பதிவு செய்யலை. உண்மைதான். நானே விஜய் வந்ததற்கு விஜயை பார்த்து தான் சீமான் பயப்படுகிறார் என்று தவறாக நினைத்திருக்கிறேன். அவர் விஜயலட்சுமியை பார்த்து தான் பயப்படுகிறார், விஜயை பார்த்து அல்ல. எனவே இப்போது சீமானுக்கு பிரச்சனை விஜயலட்சுமி தான், விஜயெல்லாம் அல்ல. விஜய் ஏன் பேசவில்லை என்று அவரையும் கேட்கிறார். கேளுங்க. நன்றி. நன்றி. வணக்கம்.